ஒரு வழியாக நீதிமன்றத்தில் இங்கே குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபித்து ஜெயில் தண்டனையிலேருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு வெளியே வராங்க இங்கே ராஜாங்கமும். ராஜாங்கத்தை பார்த்து அப்பத்தா மோகனான்னு தோல் சாஞ்சிட்டு அழுக, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல செய்து இப்படிப்பட்ட ஒரு உண்மை நிரூபிக்கப்படலைன்னா நான் ஜெயிலுக்கு தாயா போயிருப்பேன்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க ராஜாங்கம். அங்கே நின்றுகிட்டு இருக்க ஈஸ்வரி முகத்துலையும் சித்ரா முகத்துலையும் சந்தோஷமே இல்லாததை பார்த்த இங்கே சாவுத்திரையும் தாமரையும், என்ன மதனி நீங்கள் இங்கே என் அண்ணன் வெளியே வந்ததை நினச்சி சந்தோஷப்படுவீன்னு பார்த்தா இப்படி இங்கே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த முகத்துக்கும் இப்போ இருக்க முகத்துக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிய, பெரியப்பா வெளியே வந்தது சந்தோஷம்தான், அதை நினச்சி தான் நானும் அம்மாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோன்னு ஒன்று சித்ரா சொல்கிறாங்க. ஆனால் முகத்தில் அப்படி எதுவும் தெரியலையம்மா, இவங்க தான் ஏதோ விளையாட்டு பண்ணியிருப்பாங்கன்னு தோணுதுன்னு தாமரை இங்கே சாவுத்திரி கிட்ட சொல்கிறாங்க. சரி முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் பேசுவோண்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தமிழ்ச்செல்வி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கருப்பை பார்த்ததுக்கு பிறகு கருப்பு ராஜாங்கத்தை பார்க்க, ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க. ஏய் இப்போ எதுக்குடி இங்கே வந்தேன்னு அங்கே ஈஸ்வரி கத்த ஆரம்பிக்க, நான் யார்கிட்டையும் பேச விரும்பலை, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பல அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்த வேலை என்னடி முடிஞ்சுது, இப்போ எதுக்குடி இங்கே வந்து நிற்கிறேன்னு அங்கே ஈஸ்வரி கேட்க, தமிழ்ச்செல்வியால் தான் இப்போது நம்ம ஐயாவே வெளியே வந்திருக்காரு, தமிழ்ச்செல்வி மட்டும் முயற்சி பண்ணலைன்னா நம்ம ஐயா இப்போ ஜெயிலுக்கு தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்ல, நம்ம மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பினதே அவள் தான், இப்போ அவள் தான் வந்து காப்பாற்றினேன்னு சொன்னால் இது எங்களை நம்ப சொல்கிறியான்னு ஈஸ்வரி கிட்ட கருப்பு சத்தம் போட, கருப்புக்கிட்ட ஈஸ்வரி சத்தம் போட, அது தானமா உண்மை, தமிழ்ச்செல்வி அந்த விஷயத்த நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிச்சு, இப்போ கூட தமிழ்ச்செல்வி மட்டும் முயற்சி பண்ணலைன்னா நம்ம ஐயாவை ஜெயிலில் தான் போட்டிருப்பாங்க, இந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றினது எல்லாமே தமிழ்ச்செல்வி மட்டும்தான், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய நம்ம எதுக்கடா வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சி வருத்த தான் படணும், தமிழ்ச்செல்வி சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்டுருந்துருக்கணும், அந்த ஃபோனை அந்த பிள்ளை பண்ணலைன்னு சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் போல், எனக்கும் அந்த சந்தேகம் இருக்காமாச்சி அப்படின்னு சொல்ல, அது தானே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான்னு நான் அடித்து பேசிக்கிட்டே இருக்கேன்னா யாருமே காது கொடுத்து கேட்கலையே, தமிழ் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்க, வா தமிழ் நம்ம வீட்டுக்கு போகலான்னு அப்பத்தான் சொல்லி கூப்பிடேன், இல்லை அம்மாச்சி என்னால் வர முடியாது, என்னை தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க, தப்பாக நினைக்கிறதுக்கும் இதில் எதுவுமே இல்லை, தப்பு பண்ணது உங்கள் பேரன், அப்படி இருக்கும்போது அவர் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் என்னால் அந்த வீட்டுக்கு வந்து வாழ முடியாது அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, செய்த உடனேயே தமிழை பார்த்துட்டு, நான் எதுக்கடி உன் காலில் வந்து விழுகணும், உன் காலில் வந்து விழுந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் எதுக்கடி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யோ உனக்கு பிடிச்சிருக்க போதைக்கு இப்போன்னு இல்லை, அது எப்போதுமே தெரிய போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்ல, என்னடி பேசினேன்னு அடிக்க கையை ஊங்குறாங்க கூட்டுக்கு வெளியே. அதை பார்த்துட்டு இருக்க தமிழ்ச்செல்வி சேது கணத்தில் ஊங்கி பல்லான்னு ஒரு அறையை விட, சேதுவிலேருந்து ராஜாங்கத்துலேருந்து எல்லாரும் திகச்சு போய் தமிழ்ச்செல்வியை பார்க்க, தமிழ் அப்படின்னு கருப்பு கூப்பிடும்போது, சாரிண்ணே நான் இங்கே நின்று இருக்கக்கூடாது, அப்போவே கிளம்பி போயிருந்துருக்கணும், நான் நின்னது தான் தப்பு, ஆனால் என் அப்பாவை அடித்ததுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா, அதுக்காக தான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவை பார்க்குறாங்க. உன் அப்பான்னு வார்த்தைக்கு வார்த்தை உன் அப்பாவை பற்றி மட்டுமே பேசுகிறியே, உங்கள் அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் நிற்கிறல்ல, தப்பே பண்ணலைனாலும் மற்றவங்க மேலே பழியை தூக்கி போடுறல்ல, எல்லாம் உங்கள் அப்பாவுக்காக தானே செய்கிறேன், அப்போது தப்பே பண்ணாத எனக்காக என் அப்பா வந்து பேசினதில் என்னையா தப்பு இருக்குது, இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஈவு இறக்க இல்லாமல் என் அப்பான்னு கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளல, அப்போவே உன் உறவும் ஏன் உறவும் செத்துச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அப்படிலாம் பேசாதமா அப்படின்னு அப்பத்தான் சொல்லிட்டு வரும்போது உடனே தமிழ் வந்துட்டு அப்பத்தாவை பார்த்து சொல்கிறாங்க, அம்மாச்சி ஏற்கனவே உங்களுக்காகவும் என் அம்மாவுக்காகவும் நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தன்மானத்தை இழந்து சுயமரியாதை இழந்து அந்த வீட்டில் நான் இருந்ததெல்லாம் போதும் இவரை நம்பி, இனிமேலும் இவரை நம்பி நான் ஒருபோதும் ஏமாற தயாராக இல்லை, இப்படிப்பட்டவர் கூட வாழ எனக்கு துளி கூட விருப்பமும் இல்லை, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத மனுஷங்கிட்ட எந்த பொண்டாட்டி தான் வாழுவா, என்னாலையும் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ முடியாதுன்னா போடி அப்படின்னு சொல்ல, போகத்தான் போகிறேன், இந்த ஊரை விட்டு போகத்தான் போகிறேன், என்னுடைய படிப்புக்காக இந்த ஊரை விட்டு போகலான்ற ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன், இனி உங்கள் குடும்பத்தில் இருக்க எந்த யார் முகத்திலையும் நான் முழிக்கக்கூடாதுன்ற முடிவையும் எடுத்துட்டேன், இனிமே உனக்கோ என் குழந்தைங்களுக்கோ எனக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை, என் குழந்தைங்களையும் என்னையையும் இனி நீ பார்க்கக்கூட கூடாது, அப்படி ஒருவேளை எனக்கோ என் குழந்தைங்களுக்கோ ஏதாவது ஆச்சுனாலும் அதுக்காக நீ எந்த சடங்கு சம்பிரதாயமும் வந்து நிற்கவும் கூடாதுன்னு சொல்ல, என்ன தமிழ் இப்படி பேசுகிறேன்னு அப்பத்தான் சொல்ல, அதுக்கு அம்மாச்சி கிட்ட உடனே சொல்கிறாங்க, அம்மாச்சி நான் இப்படி பேசுனது சரியா தப்பா அதெல்லாம் நான் பார்த்துட்டு இங்கே பேசலாம் விரும்பலை, என் மனசில் இருக்க கோபங்கள் நிறைய இருக்குது, யார்கிட்டேயே என்னை நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் என்னை நம்பாத ஒரு மனுஷன் கூட இத்தனை நாள் வாழ்ந்த நினைக்கும் போதே அது எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது உடனே செய்தி கேட்குறாங்க. நெல்லடி அப்படின்னு சொல்ல, நான் வேண்டாம், ஆனால் நான் கட்டின தாலியோடு மட்டும் நீ இங்கேருந்து கிளம்பி போயிட முடியுமான்னு சொல்லி கேட்க, அப்படி கேளியான்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ஈஸ்வரி சொல்லும்போது உடனே தமிழ் பக்கத்தில் வராங்க. நீ
பேசுறது எல்லாமே சரியான ஒரு விஷயந்தான். ஆமாம், நீ எனக்கு தேவையில்லாதப்போ நீ கட்டின தாலி மட்டும் எதுக்காக என் கூடவே இருந்து என் கழுத்தை நெரிக்கிற பாம்பு மாதிரி அது என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்? உன்னுடைய நினப்பும் எனக்கு துளி கூட வரவே கூடாது. உன் கூட வாழ்ந்ததுக்கான எந்த விதமான எண்ணமும் எனக்குள்ளே வரக்கூடாது. நானும் குழந்தைங்களும் உன்னை பற்றி யோசிக்க கூட கூடாது. என் குழந்தைங்களுக்கு அப்பாவா அம்மாவா என்றைக்குமே நான் இருப்பேன். இந்தாயா நீ கட்டின தாலி அப்படின்னு தூக்கி முகத்தில் வீசி எறிகிறாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சேதுவும். ராஜாங்கமும் மோகனாவும் திகைச்சு போய் நிற்க, உன் அப்பாவை காப்பாற்றணுன்றதுக்காக நான் ஓடி வந்தது எல்லாமே உண்மைதான். இது எல்லாத்தையும் நான் பண்ணதுக்கு காரணம் அந்த வீட்டில் அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரிஞ்சதுனால, அந்த மனசாட்சி கொஞ்சமாவது எனக்கு இருக்கிறதுனால. நீ அது கூட யோசிக்காத முட்டாள் தான் நீ. உன்னை முட்டாள்னு மற்றவங்க சொல்லும்போது எனக்கு தெரியலை, ஆனால் கண்கூடா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சரியான அடி முட்டாள் தான் அப்படின்னு அங்கே நிற்கிற தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கிட்ட அடி வாங்கிக்கிட்ட சேதுவும் கையில் ஒரு தாலியோட அசிங்கப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க. சேது, இதெல்லாம் நீ நினச்சி கவலைப்பட வேண்டாம், வாயா வீட்டுக்கு போகலான்னு அங்கே நிற்கிற ஈஸ்வரின் சித்ராவும் கூப்பிடும்போது தாமரை சாவித்திரின்னு எல்லாமே இங்கே சேதுவை ராஜாவையும் கூப்பிடுறாங்க. ராஜாங்க அந்த இடத்த விட்டு நகராம நிற்க, உண்மையை சொல்லியா? அப்போது நான் வெளியே வரணும்னு முயற்சி பண்ணது எல்லாமே தமிழ்ச்செல்வி தானான்னு சொல்லி கேட்கா. ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி இந்த காரியத்தை பண்ணியிருக்குன்னா அப்போ அந்த வீட்டிலேருந்து தமிழில் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டான்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு அங்கே ராஜாங்கம்மா சொல்ல. அப்பா என்னப்பா பேசுகிறீங்க? அவள் தானப்பா ஃபோன் பண்ணா, அவள் ஃபோன்லேயும் தானப்பா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போயிருக்குன்னு சொல்லும்போது, என் வாழ்க்கையில் நடந்த எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே இவ்வளோ பெரிய சூழ்ச்சி நடந்திருக்குன்னா அப்போ தமிழ்ச்செல்வி விஷயத்துலேயும் சூழ்ச்சி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. முதல்ல அது என்ன ஏதுன்னு கண்டுபிடியா அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாங்க. ஒருவேளை தமிழ் தப்பு பண்ணியிருந்தா தமிழுக்கான தண்டனை அவளே எடுத்துக்கிட்டதா இருக்கட்டும். ஒருவேளை தமிழ் தப்பு பண்ணலைன்னா, ஆனால் நமக்கு தானே இந்த தண்டனை கிடைச்ச மாதிரின்னு அங்கே சேதுவை பார்த்து ராஜாங்க சொல்ல சேது யோசனை பண்ணிட்டே நிற்கிறாங்க. ஒருவித பயமும் பதட்டமும் ஈஸ்வரி முகத்துலையும் சித்ரா முகத்துலையும் தெரியுது. இப்போ எப்படிமா இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க போகிறோம்? அந்த நீதிமான் கோட்டை விட்ட மாதிரி நம்ம விஷயத்தில் நாமளே ஏதாவது கோட்டை விட்டுருப்போமா? ஏதாவது துப்பு தொலைக்கி நாம தான் தப்பு பண்ணோன்றதை நிரூபிச்சிருவானா இந்த சேது? கடைசி நேரத்தில் அப்பா தப்பே பண்ணலைன்னு ஓடி வந்து நிரூபிச்சிருக்கான். அதே மாதிரி நம்ம விஷயத்துலேயும் ஏதாவது அவன் பண்ணிடுவானோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குமான்னு சித்ரா சொல்ல. அடியே, நம்மளுடைய பையமே நம்மளை காட்டி கொடுத்துருண்டி, கொஞ்சம் அமைதியாகவே இருடின்னு அங்கே ஈஸ்வரி சித்ராவை பார்த்து சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இவளுங்க மேலே சந்தேகமாகவே இருக்குடி. இவளுங்க தனியாக குசு குசுன்னு பேசுகிறத பார்க்கும்போது இவளுங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை தாண்டி இந்த வீட்டில் பண்ணியிருக்காளுங்க. அது என்ன ஏதுன்னு நம்ம இந்த வீட்டில் இன்றே கண்டுபிடிக்கணுண்டின்னு தாமரை கிட்ட சாவத்திரி சொல்ல. நானும் அதே தாம்பா நினைக்கிறேன். என் விஷயத்தில் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்தாங்க, அப்படி என்னதான் இவளுங்க மறைக்கிறாளுங்கன்றதை அந்த வீட்டிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சாவத்திரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு எல்லாமே போய்ட்றாங்க. இங்கே ராஜாங்கத்துக்கு வந்துட்டு ஆரத்தி எடுத்து உள்ளேயும் வரவழைக்கிறாங்க. சேதுவுக்கு அந்த அப்பா சொன்ன அந்த சிந்தனை மட்டுமே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடியே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தாமரையும் சாவத்திரையும் சொல்ல. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேரும் தனியாக போவாளுங்க, எப்படியும் நம்மக்கிட்ட சிக்கிப்பாளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்க அதே வேலையில தான் காமேஷி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த காமேஷி வாசலே நின்றுட்டு, தாமரை வெளியே வா போகலாம் நம்ம வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட. அடியே தாமரை, உன்னை தாண்டி உன்னை தேடி உன் புருஷன் வந்துட்டான். அடுத்த கோவிலில் எங்கே பிச்சை எடுக்கிறதுன்னு இங்கே உங்ககிட்ட கருத்து கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கான். இப்போ என்ன எதுன்னு கேட்டு அனுப்பு தாமரை அப்படின்னு அங்கே ஈஸ்வரி சொல்ல. வெளியே வந்த தாமரை, இப்போ எதுக்கு இங்கே வந்து நின்று சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். நீ தான் என் கூட வரமாட்ற, அதுக்காக உன்னை விட்டுட்டு அப்படியே இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்ல. இப்போ எதுக்கு வந்தேன்னு கொஞ்சம் நேரம் பேச விடாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காங்க தாமரையும். இங்கே வா தாமரைன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போன காமேஷும், இந்த வீட்டில் இருக்காங்கல்ல ஒருத்தவங்க அப்படின்னு சொல்ல. யாரை சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அதான் அந்த ஈஸ்வரின்னு. அவங்க சொல்லி தானே நானே உன்னை பார்த்தேன், கல்யாணம் பண்ணேன். ஆனால் இந்த ஈஸ்வரி இந்த கட்சிக்காரவங்க நீதிமான் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அடிக்கடி அந்த கோவிலுக்கு வருவார். அவங்க 2 பேரும் சேர்ந்து தனியாக பணத்தை வாங்கிக்கிட்டு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அந்த நீதிமான் கிட்டேருந்து அந்த ஈஸ்வரி பணம் வாங்கினதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. இதை பார்த்ததும் தாமரைக்கு இப்போ இதுக்கான ஆதாரம் கிடச்சிருச்சு, உள்ளே வா, இந்த விஷயத்தை நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லுன்னு காமேஷை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு நடந்த விஷயத்த சொல்ல வைக்கிறாங்க. இதை கேட்டதும் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் சந்தேகத்தோட அந்த ஈஸ்வரியை பார்க்க. இல்லை, எல்லாரும் பொய் சொல்கிறாங்க, நம்பாதீங்கன்னு அங்கே நிற்கிற சாவத்திரி முன்னாடியே ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க. பக்கத்தில் போன இங்கே அப்பத்தாவோ ஈஸ்வரி கணத்தில் இங்கே பலான்னு அறையப்படுறாங்க. உண்மையை சொல்லடி, அந்த நீதிமானும் தாமஸும் சேர்ந்து தான் அந்த சக்தியை கொலை பண்ணதான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சக்தி கொலை பண்ணவே இல்லைன்னு இங்கே நிரூபிச்சிட்டான். ஆனால் நீதிமானும் தாமஸும் ஒன்று சேர்ந்து இவ்வளோ பெரிய கூட்டு சதி பண்ணியிருக்கப்போ அவங்கக்கிட்டேருந்து நீ பணம் வாங்கியிருக்கனா, அப்போ இதுக்கு என்னடி அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை, அது வந்துன்னு சொல்லும்போது, டே கருப்பு, அந்த சாட்டை எடுத்துகிட்டு
எடுத்துட்டு வாடான்னு சொல்லும்போது இங்கே பயத்தில் இங்கே ஒடுங்கி போய் நிற்கிறாங்க ஈஸ்வரியும். உண்மையை சொல்ல போறியா இல்லை சாட்டு அடி வாங்க போறியான்னு சொல்ல, அம்மாச்சி அப்படிலாம் எதுவும் அடிச்சிடாதீங்க அப்படி நான் நிற்கிறேன். ஐஸ்வர்யாவும் சத்தம் போட எடுத்துட்டு வாடா அந்த சாட்டைன்னு சொல்லும்போது எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போதே அப்பத்தான் எல்லாரும் முன்னாடியும் அடியோ அடியோ 3 பேரையும் போட்டு அடி வெடித்துவாங்க. 3 பேரும் வலி தாங்க முடியாமல் சுருண்டு விழுகவும் செய்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கடி அப்படின்னு கேட்க வலி தாங்க முடியாத சித்ராவும் ஐஸ்வர்யாவும் நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் சொல்லிடுறாங்க. இதுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல, இவளுங்க 3 பேருக்கும் இந்த வீட்டில் என்ன தண்டனை கொடுக்கணுன்றதை நீயே முடிவு பண்ண ராஜாங்கம். உன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலேருந்து இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் கெடுத்து இவளுங்களுடைய வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக இருந்துடவே கூடாது. இவளுங்க 3 பேருக்கும் என்ன தண்டனைன்றதை நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஒரு நாள் இவளுங்க சந்தோஷமாகவே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை காமஸ் வந்ததுனால இங்கே வீட்டில் சில உண்மைகளும் தெரிய வந்திருக்கு. அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, சரி வாங்க நம்ம போகலாம். அங்கே தாமரையும் சாவித்திரியும் காமேஷ் கூப்பிட எங்களால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. காமேஷும் நீ வா தாமரை, நான் உனக்காக இருக்கேன், நீ எனக்காக இருப்பேன், நம்ம சந்தோஷமாக வாழலாம், உங்கள் அம்மா வேணும்னா இங்கே இருக்கட்டும்னு சொல்ல என்னால் வர முடியாதுன்னு தாமரை ஒரு பக்கம் அங்கே நின்றுட்டுருக்க, இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரும் கீழே கடந்து அடித்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இங்கே ஒரு தடியோடய நின்றுட்டு இருக்காங்க அப்பத்தாவும்.